வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுல்தார் டு ஆனரி நாயக் சுபேதார், எம்ஏசிபி நாயக் சுபேதார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 7.5 நாட்டு சனியை மாதிரி 24 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிட்ருக்கு. மேக்ஸிமம் பென்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் சர்வீஸ் பண்ண பிறகும் அந்த எம்ஏசிபி நாயக் சுபேதார் கிடைக்காது இருக்குது, ஆனரி நாயக் சுபேதார் கிடைக்காது இருக்குது. இது 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு மட்டும் இல்லை, 2006க்கு அப்புறம் வர பென்ஷனருக்குமே இன்றைக்கி டேட்டில் வரவங்களுக்குமே இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட தேடுதலில் வந்து ஒரு சில சொல்யூஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி ஹெட் குவார்ட்டரோட லெட்டரும் வந்து எம்ஏசிபி கிராண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர் லெட்டரும் 6 செப்டம்பர் 2021 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு நாள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு நாள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டதில் அவங்களோட ரெக்கார்டு வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எம்ஏசிபி நாயக் சுபேதார் வந்து கொடுக்க முடியாது, அதனால் வந்து நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நாள் வந்து எதனால் வந்து கம்மியாக இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி டேட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை பென்ஷன் வந்தவங்களுக்கும் சரி யாரெல்லாம் 1ஆம் தேதி வந்து என்ரோல்மெண்ட் ஆகியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அதனால் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கனாக்கா இந்த லெட்டரோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே உங்களோட ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வ் பண்ணிக்கங்க. இந்த எம்ஏசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயக் சுபேதாருக்கு மட்டும் இல்லை, எம்ஏசிபி 1ஆக இருந்தாலும் சரி இல்லை எம்ஏசிபி 2ஆக இருந்தாலும் சரி, எந்த ரேங்க்லேருந்து அடுத்த ரேங்க்குக்கான உங்களுக்கு எம்ஏசிபி கிடைக்கணுமோ நீங்கள் 1ஆம் தேதி என்ரோல்மெண்ட் ஆகிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இந்த லெட்டரோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். இப்போ எப்படி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் வச்சு நம்ம வந்து வீடியோ போடுறோமோ இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன வரும் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி நாயக் சுபேதார் இது வந்து 24 வருஷம் ஹவுல்தாரில் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அது வந்து ஒரு சில கண்டிஷன்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, அப்படி இருந்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கான மெயினான ரீசனை என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த பர்டிகுலர் பென்ஷனருக்கு மட்டும் இவங்க சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால, ஒரு நாள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எம்ஏசிபி கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்க்குற நீங்கள் லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்டரை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஓடியோட லெட்டர் ஒன்று இருக்குது. இது 16 செப்டம்பர் 2021 வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கான லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாச்சு இந்த லெட்டர் வரதுக்கு முன்னாடி ஃபாரில் பார்த்தீங்கன்னாக்கா, இண்டிவிஜுவல் வந்து என்ரோல்மெண்ட் ஆகுறாங்க 1ஆம் தேதி மாதத்தோட முதல் நாள் வந்து அவங்க என்ரோல்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டே ப்ரீவியஸ் மந்தில் ஒரு நாள் முன்னாடியே. இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 1 செப்டம்பருக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 ஜூலை. ஸோ ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. அதனால் அவங்களோட 24 இயர்ஸ் 1ஆம் தேதி வந்து என்ரோல்மெண்ட் ஆனதுனால அவங்க 1ஆம் தேதி கம்ப்ளீட் ஆன பிறகு தான் 2ஆம் தேதி தான் அவங்களுக்கு வந்து எம்ஏசிபி வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு நாள் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எம்ஏசிபி கொடுக்கறதில்ல. ஸோ இது வந்து இன்றைக்கி டேட்லையுமே யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ 1ஆம் தேதி என்ரோல்மெண்ட் ஆன எல்லா சர்வீஸ் பர்சனுக்கும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி வந்த பென்ஷனுக்கும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த லெட்டர் தான். ஸோ இந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கொடுக்காது இருந்தாங்க எம்ஏசிபி வந்து. ஸோ அதுக்கான ரீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அதாவது இந்த 1ஆம் தேதி வந்து என்ரோல்மெண்ட் ஆகிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவங்க வந்து ஆல் அதர் சர்வீஸோட கண்டிஷன் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து எப்படி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் சரி அவங்க வந்து எந்தெந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க ஒரு நாள் ஷார்ட்டாக இருந்தாலும் அதோட கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து பேசியிருக்கோம். ஜூன் 30க்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி இன்க்ரிமெண்ட் இருந்தாக்கா, அதே போல் டிசம்பர் 31க்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க ஜனவரி 1ஆம் தேதி வந்து இன்க்ரிமெண்ட் டேட்டா இருந்தாக்கா அவங்களுக்கு எப்படி வந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட் சேர்த்து கொடுக்கணுமோ அதே கண்டிஷன் தான் இவங்களுக்கும் வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கு ஒரு நாள் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால அந்த எம்ஏசிபி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த லெட்டரோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட எம்ஏசிபி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்
மற்றபடி வேறு எதனா கண்டிஷனில் உங்களுக்கு வந்து MACP கிடைக்காது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணால் தான் அதில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, எப்படி வந்து உங்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வந்து யோசித்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வித்தவுட் டாக்குமெண்ட்டில் வந்து கால் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கேட்டாலும் சரி, அது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி என்னவோ அது வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் இந்த லெட்டரோட PDF லிங்க் வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த லெட்டர் வந்து எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனல் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான என்ன டீட்டெயில்ஸோ அது கண்டிப்பாக நம்மளோட சேனல் இருக்க வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.